ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ வைல்டாக ஆட வீட்டுக்குள்ளே வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ மறக்காம சேனல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரோமோக்கான ரிவ்யூ வீட்டுக்குள்ளே என்னென்ன சம்பவம் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ சொன்னபடி 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் தான் வந்திருக்காங்க. ஒன்று பிரஜின், அப்புறம் இன்னொன்று சாண்ட்ரா, அதாவது பிரஜினோட ஒய்ஃப், அப்புறம் அமித் பார்கவும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. பேரை தான் அனுப்பிச்சி விட்றாங்க. ஆல்ரெடி பிரஜினும் சாண்ட்ராவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால 2 பேரை அனுப்பிச்சுட்டு மற்றவங்களையும் 2 பேரை அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ 4 பேரோட ரிவ்யூ என்ன பொறுத்து சொல்லலாம், 4 பேரும் நல்லா ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. என்னை பொறுத்தவரை பிரஜின் வந்து கீழே தான் போகிறாரு. அதே மாதிரி சாண்ட்ராவும் நல்லா ஸ்ட்ராங்காக பேசினாங்க. அமித் பார்கவும் ஸ்ட்ராங்காக பேசினார். சம்யுக்தா வந்து லெசன் எடுக்க போகிறேன்னாங்க. பார்ப்போம் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இவங்களோட கேம் பிளே இருக்க போகுது. எனக்கு பிரஜின் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, அப்புறம் அமித் பார்கவ் மேலே நம்பிக்கை இருக்குது. இது மாதிரி தான் பல நம்பிக்கை பல பேர் மேலே இருந்தது. ஆனால் உடச்சிட்டு போயிட்டாங்களே, என்ன பண்ண நம்ம நிலமை அப்படி. அதுவும் இந்த சீசனில் இதுவரை நம்மளால் இவர் தான் டைட்டில் வின் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. 30 நாள் கிட்ட ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் மற்ற சீசன் நேரத்துக்கு நம்ம கன்ஃபார்மே பண்ணி வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 8ல் முத்துக்குமரன், 7ல் பிரதீப் ஆண்டனி வச்சுருந்தோம். அது மாதிரி இந்த டைம்லேயே ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு, ஆனால் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். உள்ளே போய் அடித்து நொறுக்குவாங்க தான் நினைக்கிறேன். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, ஒருத்தர் எப்படி அப்படின்னு நம்ம சீசன் 7லேயே பார்த்துருப்போம்ல. ஸோ அது மாதிரி டாஸ்க்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இவங்க எப்படி அடிக்க போகிறாங்க. அதுவும் பிரஜின் வந்து உள்ளே போனவனே கிழிக்கிறது தான் சார் ஒரே வேலை அப்படின்னாரு. விஜய் சேது கொஞ்சம் ஆடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நல்லா ஸ்ட்ராங்காக பேசுனாங்க. பட் இவங்களோட கேம் பிளே இதுக்கப்புறம் எப்படி மாறும், இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்ப்போம். 4 தாங்க, 5 விடுவாங்க எப்பவுமே. இந்த வாட்டி 4 பேர் தான் விட்டுருக்காங்க. இவங்களால இந்த கேமை மாற்ற முடியுமா? ப்ளஸ் 60வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எவிக்டான பர்சன்லேருந்து ஒருத்தரை விடுவாங்க. அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். மேபி அது ஆதிரியாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ஆதிரி என்னென்ன ஜிம்னாஸ்டிக்ஸ் காமிட்டுங்கிறாங்க உங்களுக்கே தெரியும். திடீர்னு மக்கள் கருத்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஏன் வைல்ட் கார்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வைல்ட் கார்டில் இருந்தால் டாப் 5ல் இருப்பேன். பிகாஸ் ஃபைனல் இருக்கும்போது டாப் 5ல் நான் இருப்பேன்னாங்க. பார்ப்போம். ஸோ எனக்கு என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ளே போகிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள அந்த குரூப் ஃபார்ம் ஆகுமா? இண்டிவிஜுவல் பிளே தான் ஆடணும். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இந்த கேமில் சொல்லுவார். அவங்களும் சொல்லுவாங்க, என்னோட கெஸ்ட் படி அவங்களும் சொல்லுவாங்க, நாங்கள் தனித்தனியாக தான் சார் ஆடுவோம் அப்படின்னு. ஆனால் எப்படி இருந்தாலும் சாஃப்ட் கார்னர் என்பது இருக்க தான் செய்யும். அமித் பார்கவ் இப்போ தான் வந்து ஹார்ட் பீட் சீசன்லாம் முடிச்சுட்டு வந்தார். பார்ப்போம் இவரோட கேம் பிளே இந்த எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காரு எப்படி. அப்புறம் முக்கியமான விஷயம், வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேரோட இந்த சேஃப் கேம் பிளே ஆடுறவங்களோட முகத்திரை கிழிக்கப்படும். இது நம்ம பாடுற சீசனில் பார்த்துருக்கோம். வைல்ட் கார்டு கண்டஸ்டன் வர 5 பேரையும் அடுத்த 5 வாரமோ இல்லை அடுத்த 3 வாரத்துக்குள்ளே அந்த 5 பேரையும் அனுப்பிச்சி விட்டோம்னா நம்ம சேஃபு, நமக்குள்ளேயே நம்ம இது பண்ணிக்கலாம் சொல்லி முன்னாடி இந்த கண்டஸ்டன் ஒரு டீமாகவும் இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன் ஒரு டீமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் 7 ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதுதான் அது மாதிரி இவங்க பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ மேபி சபரி கனி அவங்களோட ஃபேஸ்லாம் உடையலாம். சில பேர் ஃபேஸ்லாம் ஆல்ரெடி உடஞ்சி போய் தான் கிடக்குது. பார்ப்போம். ஸோ பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும். திவாகர் வேறு முந்திரி கொட்டை மாதிரி எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாரு. ஒருவேளை அவரே ஒரு டீம் திவாகர் தி ஹெட் அப்படின்னு சொல்லி டீம் ஃபார்ம் பண்ண பார்க்குறாரான்னு தெரியல. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். மறக்காம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.